ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சைதுவே ஒன். வெல்கம் பேக் டு another vlog. கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அப்புறம் எப்படி போகுது எல்லாருக்கும் வேலைகள் எல்லாம்? இன்றைக்கி நான் வந்து இந்த ரீட்டைல் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். எங்கேனாக்கா சாயலியா. ஸோ என்ன வாங்கினா காய்கறி வாங்குறதுக்கு தான். இங்கே என்ன கிடைக்கும்? காய்கறி தான் கிடைக்கும். என்ன கறியாக கிடைக்கும் இல்லையா அப்படின்னு கேட்குறது உங்கள் மெயின் வாய்ஸ் எனக்கு கேட்குது. சரி, ஓகே. இதுக்குள்ள வந்து நம்ம போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு ஒரு சிட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நைட்டே சிட்டை போட்டுட்டாங்க. என்னென்ன ஜாமான் வேணும், என்னென்ன இதெல்லாம் வேணும் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்துக்கிட்டு இப்போ இங்கே வந்தாச்சு. சரி, இப்போ வந்து என்னென்னாக்கா காலையிலேயே வந்து நல்லா தயிரை ஊற்றி நேற்று வந்து சோத்தை ரீமேக் பண்ணினேன். ரீமேக்னாக்கா திருப்பி ஆக்கி எடுத்தேன். ஏன்னா அரிசியாக இருந்துச்சு, அதில் கொஞ்சம் சோறு இருந்துச்சு. அதை அப்படியே நைட் ஆக்கின வடித்த தண்ணியை கீழே கொட்டிடாமல் அப்படியே என்ன செஞ்சேன், எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணி அதில் ஊற்றி அப்படியே வந்து காலையில் தயிரை ஊற்றி சாப்பிட்டா சும்மா அப்படி தான் இருந்துச்சு. நகர கருவாடு பொரிச்சு வச்சுருந்தேன், அதையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டேன். அற்புதம், அடுத்த லெவலு. சரிங்களா, வேறு லெவலு. இதுக்குள்ள தான் இப்போ போகணும். வண்டி பார்க்கிங்கு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நம்ம ஒமான் சுக்குக்கிட்டேயே வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கிங் பண்ணிட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பரவாயில்ல, ஃபைன். எங்கே போகிறான்? எங்கே போகக்கூடாதையா? நீ பாருக்கிட்ட போகிறேன். ஓகே, அவன் தான் ராங்கில் வந்திருக்கான். நிசான் சைடு ராங்கில் வந்திருக்கான். பிக்கப்பு கரெக்டாக தான் போகிறாப்புல. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பார்க்கிங் நடந்திருக்கு, தெரியலை நமக்கு. சரி, ஓகே, அவங்களுக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும். நம்ம நினச்சாலும் நடக்குமா? நமக்கு இங்கே தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பார்ப்போமே. இல்லை, இங்கே தான் இருக்குது பார்க்கிங்கு. இங்கே போட்டால் ரொம்ப லாங்காவில் இருக்குது, அதுதான் கொஞ்சம் பக்கமாக இருக்குங்க. வண்டியை சேஃபாக பார்க்கிங் பண்ணிட்டேங்க. அந்த இருக்கு வருங்க நம்ம பிக்கப்பு. அதில் வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஆறுக்கு என்ட்ரன்ஸு அப்படியே உள்ளே போக வேண்டியது தான். சரி, அப்படியே போகலாமா உள்ளாக்கா? நம்ம ஃபைனலாக உள்ளே வந்தாச்சு. எல்லாமே இங்கே இருக்கு, காய்கறிகள் அனைத்தும். இல்லையா இது ட்ராலி? இது அப்படியே போவோம். கைஸ், நான் காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேங்க. வந்துட்டு காய்கறி எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு சரி போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்படியே குளிச்சுட்டு வருவோம். காலையில் ஆல்ரெடி குளிச்சாச்சு. அந்த போனது கசன்னு இருந்துச்சா, அப்புறம் மறுபடிக்கும் போயிட்டு குளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி 2 தடவை, அப்புறம் நைட்டுக்கு ஒரு தடவை குளிக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா வேலை அந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம வெயில், வேர்வை அப்படிலாம் இருக்கும்போது நம்மளால் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது, முகம் சுளிக்கிற மாதிரி வரக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் கத்தாரில் இருக்கீங்க, ஃபாரினில் இருக்கீங்க, இந்த மாதிரி வேலை வெளியில் போகிற மாதிரி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா குளித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இருக்கிற பின்னாடி பார்சலு. ஸோ இந்த பார்சலை தான் நான் வாங்கிட்டு இப்போ நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கேனாக்கா அராமேக்ஸில் போயிட்டு. மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:45 ஆக போகுது. இன்னும் வீடியோவுக்கு நான் தம்ப்ளைனே ரெடி பண்ணலை. அப்லோட் பண்ணதோடு அப்படியே இருக்குது. இனிமேல் தம்ப்ளைன் ரெடி பண்ணி அது கொஞ்சம் வேலை இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டிய பெரிய வேலை, சாப்பிட வேண்டியது, அந்த வேலை இதுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும். வீட்டில் வந்து இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிளாஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சு இது பண்ணிக்கிட்டு சரி பார்ப்போங்க. வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. காய்ஸ், இப்போ நான் வந்து மணி வந்து எத்தனை மணி? இப்போ வந்து 4:50. गाइस, अभी एक बांग्लादेश आदमी का इंट्रोड्यूस करके बचा रहा है. ये बांग्लादेश आदमी है हमारा हिंदुस्तान भाई है. யாரும் இல்லை, நம்ம ஃபாரூக் பாய் தான். இது என்னென்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அறிமுகப்படுத்தி வச்சாச்சு. நம்ம ஃபாரூக் பாய் இங்கே தான் இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க ஆஃபீஸில். ஸோ இன்றைக்கி வந்து சும்மா ஒரு மீட்டப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாப்புல. அதான் நானும் ஃபாரூக் பாய் இப்போ அல்மீராவுக்கு போயிட்டு குப்பூஸ் வாங்குறதுக்கு போகிறோம். என்ன குப்பூஸ்னா பலாப்பில் குப்பூஸ் வாங்குறதுக்கு. பலாப்பில் குப்பூஸ் வாங்குறதுக்கு என்ன கெட்டப்பில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா
என்ன பண்ண சொல்கிறீங்க? கைஸ், நம்ம பைரூத் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்ததில் 85 ரியாலுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பலாப்பீல், ஃபிங்கர் சிப்ஸு, ஹம்மோஸு, ஃபூலு, ஹம்மோஸ் வித் நஹி, அதுக்கப்புறம் இது ஏக்கா பன்னீர் மாதிரி தெரியுது. இது வந்து ஃபூலு வித் நஹி, முத்தபல், இது பேர் வந்து முத்தபல் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாலட் இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து முத்தபல் வித் நஹி, இது வந்து நஹி வித் ஃபூலு, இது நஹி வித் ஹம்மோஸ் வித் ஃபூலு, அதுக்கப்புறம் ஃபலாப்பில், ஃபிங்கர் சிப்ஸு இதெல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் சலாத்தா, இந்த பிக்கிள்ஸு, இந்த இது வெங்காயம், அப்புறம் ஒலிவு காய் இதெல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் குபூஸ் கொடுப்பாங்க. குபூஸ் அது ஏன்னா காணக்கிலேயே இது குபூஸ் அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். பட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா லெபனான் ஃபுட்டு. பட்டு நம்ம இந்தியன்ஸுக்கு சில பேருக்கு ஒத்துக்கிறோம், சில பேர் புதுசாக ட்ரை பண்ணுறவருக்கு சரி வராது. இந்த கடை பேர் பைரூத் ரெஸ்டாரண்ட்டு. நம்ம வர்றதோ ஃபைரூஸ் பாய். கைஸ், நான் அப்படியே அல்மீராவுக்குள்ளே போகும்போது பேசிக்கிட்டே போனோமா, அதனால் வந்து நம்ம ஃபாரூக் பாய் வந்து நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்க முடியலை. ஸோ நம்ம வந்து எப்படின்னா, நம்ம ஃபாரூக் பாய் வந்து நம்ம கத்தாரில் நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் சரி, அதாவது கத்தாரில் இருக்கிற மஸ்ஜிது, அதுபோக சுற்றுலா பயணிகள் வந்தாங்கன்னா எந்தெந்த இடத்துக்கு போனால் எப்படியெல்லாம் இருக்கலாம், எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவருடைய சேனலை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து இன்னமும் பெட்டராக இருக்குது. ஸோ அவருடைய சேனலை வந்து நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க, ஃபைரோஸ் வியூஸ் சரிங்களா, ஃபைரோஸ் வியூஸ். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவருடைய சேனலை போய்ட்டு விசிட் பண்ணுங்கள். உண்மையிலே எல்லாமே நல்லா சூப்பராக போட்டிருப்பாரு, அருமையாக இருங்க. இப்போ நம்மளாவது வந்து ஹவுஸ் டிரைவரை பற்றி போட்டிருப்போம், அவர் வந்து ஃபுல்லாக டூரிஸ்ட்டு சரிங்களா. டூரிஸ்டர் வந்தாங்க அப்படின்னாக்கா எந்தெந்த பிளேஸுக்கு எங்கெங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அது இவருடைய சேனலில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் போய்க்கலாம். அதுபோக நம்ம ஃபைரோஸ் பாயிட்டே பேச வச்சுருவோம். சரி பாய், தேங்க்யூ. இப்போ நான் வந்து கத்தாரில் கிட்டத்தட்ட எத்தனை 10 வருஷமாக இருக்கேன். இப்போ நம்மளோட செய்த் பாயை மீட் பண்ண போகிறோம், அடிக்கடி வந்து மீட் பண்ணுறேன். இப்போ செய்த் பாய் சேனலையும் கட்டாயம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நானும் வந்து கத்தாரில் வார டூரிஸ்ட்மார் கத்தாரில் இருக்கிறார்கள் போகக்கூடிய இடங்களை வந்து என் சேனலில் வீடியோ எடுத்து போடுறேன். கட்டாயம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். எல்லாருக்கும் தேங்க்யூ. இப்போ நாங்கள் வந்து ஒரு டீ டயத்தில் வந்து நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. சாய் குடிக்கிற நேரத்தில் அப்படியே ஃபலாப்பீல் குப்பஸு, இப்போ ஃபலாப்பீல் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நான் இது பண்ணிட்டோம். சரி, ஓகே. செய்த் பாய் மீட் பண்ண வந்தேன், அப்படி இழுத்துக்கு வந்துட்டார் வண்டியில். மீட் பண்ண வந்ததில் கூட்டிகிட்டு வந்தாச்சு ஃபாரூக் பாயை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள் வீடியோ, சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ். இந்த இருக்குது பாருங்கள், இது என்னன்னு தெரியுதா, இதுதான் வந்து நான் மதியம் போயிட்டு அராமேக்ஸுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அந்த இது இந்த பாக்ஸு. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷூ இருக்குதாம்மா. இப்படியெல்லாம் இருக்குது பாருங்க. ஐயோ, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே விழுக பார்த்துச்சிங்க அதான். சரியா, சரி, ஓகே. இப்போ நான் வந்து எங்கே போகணும் அப்படின்னாக்கா அயன் காலேஜுக்கு தான் நான் வந்து போகணும். ஸோ அயன் காலேஜில் போயிட்டு இந்த இதை கொடுத்துட்டு அப்படியே வரலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு ரெடி பண்ணி வண்டி ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே ஹெட்லைட்டை போட்டுக்கிடுவோம், அப்புறம் ஏசி ஆன் பண்ணிக்கிறோம். ரைட்டில் இருக்குது. போகும்போது இடையில போகும்போது லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கிற வேண்டியது. போலாமா கைஸ்? நம்ம வீட்டில் பார்ட்டி நடக்குது நாளைக்கு. முதலாளி அம்மா வந்து சாஃபர் போகிறாங்க. நான் சொன்னேன் அவங்க மட்டும்தான் போகிறாங்க, வேறு யாரும் போகலை. நமக்கு முதலாளி இருந்தாலும் ஏதாவது எங்கேயாவது நம்ம போகணும் அப்படின்னாக்கா
அவர் பர்மிஷன் கொடுத்துருவாரு. சரி வேலை இல்லைல்ல சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய மைண்டுக்கு தகுந்தாப்புல கொடுப்பாரு. அவர் மைண்டு சரியில்லை அப்படின்னாக்கா, என்ன நீ போய்கிட்டே இருக்கிற வெளியில் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாரு. மைண்டு சரியில்லை அப்படின்னாக்கா, மைண்ட் நல்ல மைண்டாக இருந்துச்சுனாக்கா, ஓகே சரி இது போயிட்டு வா மாஃபி ஷுகல் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போயிட வேண்டியதான். ஃபாரூக் பாய் வந்தார். அவரோட கொஞ்சம் நேரம் நின்று பேசிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்துச்சு. ரொம்ப செம்மையாக சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வேலை ஒன்று வந்துச்சு. அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு இப்போ போகிறேன். அயன்காலத்தில் தான் நம்ம அண்ணன் ரூம் இருக்குது. முடிஞ்சால் அங்கே போயிட்டு ஒரு விசிட் ஒன்று போட்டுட்டு அப்படியே வந்துடுவோம். சரிங்களா கைஸ்? இப்போ நான் அந்த வீட்டில் கொண்டு போயிட்டு அந்த ஷூஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஜூஸ் இல்லை ஷூ. சரிங்களா, அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். வரவ சாப்பாடு வந்து என்ன சாப்பாடு வந்துச்சுன்னா, வீட்டில் இருந்து சிக்கன் சிக்கன் கிரேவி வந்துருந்துச்சு. ஆனால் நல்லா செஞ்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது, அருமையாக இருந்துச்சு. 2 குப்பூஸை வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு நைட்டு பொழுதை போக்கியாச்சு. அதோட இப்போ உட்காந்துருந்தேன். உள்ளேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நீ கொண்டு போய் ஷூ கொடுத்தியே, அங்கேருந்து எதுவும் கொடுத்தாங்களா உங்ககிட்ட அங்கே உள்ள ஹவுஸ்மேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லையே எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே ஹலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஷூக்கு வந்து காசு எதுவும் அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த ஹவுஸ்மேட்டுக்கிட்ட. அப்போ அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்கனாக்கா, இதுக்கு வந்து ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னமோ அந்த ஷூ டெலிவரி பாய் மாதிரியா. அப்போ நான் சொன்னேன், இது வந்து நான் வந்து ஒரு ஹவுஸ் டிரைவரு, நான் ஹவுஸில் இருந்து வர்றேன். எங்கள் மேம்க்கு ஸோ இவங்களுக்கு அது தெரியும். பட் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அவங்க காசு வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட்டு இதை வந்து உங்கள் மேம்கிட்ட வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. அதாவது இப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து எதுவும் கொடுத்தாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை கொடுத்தா தானே கொடுத்தாங்க, இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. இப்போது என்னென்னா, கத்தாரில் கியூ தமிழ் ரேடியோ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. என்ன ப்ரோ சூப்பர் ஸ்டார் அப்படின்னாக்கா, அதாவது நீங்கள் கத்தாரில் இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு நல்லா பாட தெரியும், உங்களுக்கு நல்லா அதாவது உங்களுக்கு நல்லா பாட தெரியும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அதில் ஒரு நம்பர் ஒன்று கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரண்ட் கேமராவை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை வந்து பாடி, ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து பார்த்துட்டு உங்களை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அது வந்து எப்படின்னாக்கா, நீங்கள் அதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா, நம்ம பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்க கியூ தமிழ் சார்பாக. ஸோ அதில் நீங்கள் வந்து மேடையில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 1500 பேருக்கு முன்னாடி நீங்கள் பாடக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து நழுவ விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ஒன்லி ஃபார் கத்தார் தமிழ் மக்கள் மட்டும்தான். சரிங்களா, வேறு அதர் கண்ட்ரியில் இருந்து பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அதர் கண்ட்ரியில் பண்ண முடியாது. கத்தாரில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு. ஸோ இந்த ஆஃபரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா, இது ஒரு நல்ல ஆஃபர் தானே. ஏன்னா நிறைய பேருக்கு பாட தெரியும், ஆனால் வாய்ப்புகள் கிடைக்காம இருப்பாங்க. இப்போ அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை வந்து தட்டி தழுவி விடாமல் நழுவ விடாமல் அப்படியே கையை வச்சு அழுனாப்புல அப்படியே கொண்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரியை வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது வந்து அக்டோபர் 31 வந்து அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 இது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமு, அதுக்கப்புறம் வந்து செகண்டு, அப்புறம் தேர்டு. ஸோ இந்த தேர்டில் தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஃபைனலுக்கு அனுப்புவாங்க. யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்கள வந்து அப்படியே ஃபைனலுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த ஃபைனலுக்கு போகிறவங்க தான் அந்த ஸ்டேஜில் நின்று 1500 மக்கள் இப்படிலாம் நிறையா இருப்பாங்களா. அதுவும் எப்படின்னா, உங்களுக்கு சொல்லப்போனால் நம்ம கியூஎன்சிசி இருக்குது இல்லையா, அதில் உள்ள ஆடிட்டோரியத்தில் தான் வந்து ப்ரோக்ராம் வைக்கிறது மாதிரியா ஒரு இதில் இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கிது அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு சந்தோஷம் தான். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹீரோக்கள், பெரிய பெரிய ஹீரோயினி, பெரிய பெரிய லெவலில் சாதித்தவங்க, இவங்க தான் வந்து அந்த ஸ்டேஜில் இருந்தாங்க, வந்தாங்க போகிறாங்க எல்லாமே. ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் போய் நிற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க.
இது வந்து பெய்டு ப்ரொமோஷனோ அதை இதை எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து நமக்கு கியூ தமிழ்ல இருந்து நமக்கு வந்த ஒரு செய்தி. அதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கத்தாரில் இருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நான் சொன்ன நம்பருக்கு மறுபடிக்கும் நான் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய வீடியோ கிளிப்பை அனுப்பி அது போக அதுக்கு கீழே உங்களுடைய கான்டாக்ட்ஸ், உங்களுடைய நேமு, அப்புறம் நீங்கள் எங்கே கத்தாரில் எங்கே இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் நீங்கள் அனுப்பி விட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க உங்களை வந்து கூப்பிடுவாங்க. பட் நீங்கள் எல்லாருமே உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதாவது என்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமில் எல்லாருமே வந்து அந்த நிகழ்ச்சியில் போயிட்டு நீங்கள் கலந்துக்கலாம். மறக்காதீங்க மக்களே. சரி, ஓகே, இன்னைக்கு வந்து vlog-அ வந்து முடிச்சாச்சு எல்லா இதுலேயுமே. ஸோ இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பாட வேண்டியது தானே ப்ரோ, நீங்கள் பாட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நமக்கு எங்கே பாடம் வரப்போகுது. நமக்கு அந்த மாதிரிலாம் வந்து பாடி ட்ரை பண்ணதெல்லாம் இல்லை. சும்மா போகிற போக்கில் ஏதாவது 2 பாட்டை பாடுவோமே தவிர மற்றபடி நமக்கு அந்த அளவுக்குலாம் நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். நானும் ஒரு பாட்டை பாடி ஸோ அந்த நம்பருக்கு நம்ம வந்து அனுப்பி வைப்போம். அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் போயிட்டு நம்ம பாடுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். செகண்டில் இறைவனுடைய நாட்டம். அது போக அங்கே நம்மளை செலக்ட் பண்ணி நம்மளை கொண்டு போவாங்கல்ல, அவங்களுடைய கையில் தான் இருக்குது. எனக்கு அந்த இது வந்து இல்லை. பட் உங்களுக்கு அந்த இது இருக்கு. சரிங்களா? அதனால வந்து மறக்காதீங்க. நீங்க அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கங்க மக்களே. சரிங்களா? ஆமா. சரி, ஓகே. இன்னொரு vlogல சந்திப்போம். மறக்காம நம்ம செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டுக்கு என்ன ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் எங்க ப்ரோ கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாம இருக்கிறேன். கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண தான் செய்றேன். என்ன வேலை வர நேரத்துல அப்படியே நான் போயிருவேன். பட் இனிமேல் வந்து அப்படி இருக்காது. உங்களுக்காக வேண்டி நான் வந்து டைம் எடுத்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. இன்னொரு vlogல சந்திப்போம். பை பை. குட் நைட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.